நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோசா டிவி நேயர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற வசனம் ஆமோஸ் 5வது அதிகாரம், அதோட 6வது வசனம். ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் நம்மளோட இந்த நாளில் பேச போகிற வார்த்தை, நம்ம தியானிக்க போகிற வார்த்தை. திரும்ப திரும்ப ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கடந்த ஆண்டு எப்படியோ முடிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு நன்றாக ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கலாம், அல்லது நன்மைகள் எதுவுமே பெறாமல் இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டுலையாவது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஏதாவது செய்து விடுவாரா, அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வாரா அப்படின்னு நம்ம நிறைய யோசனையோடு இந்த வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பிழைக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடுகிற எல்லா காரியங்களும், நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். நம்ம ஒன்று தான் செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. என்ன சொல்லி தராருன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம ஆண்டவரை தேடும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த இனி வருகிற காலங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியுமா, பிழைக்க முடியுமா. அப்போ அவர் சமூகத்தை நம்ம எப்படி தேடணும், அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எப்படி நம்ம அவரை தேடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியும். காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. இன்னொரு வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும், முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும்போது நம்ம வாழ்க்கையில் மற்ற எல்லாமே நமக்கு என்ன செய்யப்படுமா, கிடைக்குமா. அப்போ நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற காரியம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். எல்லாருக்கும் நமக்கு நல்ல தெரிந்த வசனம். அப்போ அதிகாலையில் நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா, தேடணுமா. அப்போ நீங்கள் சில பேர் நம்ம ஒரு சோர்வாக இருக்கலாம், நான் நிறைய ஆண்டவரை தேடிட்டேன், நான் தேடுறேன், டெய்லி நான் பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி நான் ஜெபிக்கிறேன், டெய்லி ஆண்டவரை நான் தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அற்புதங்கள், நான் எதிர்பார்க்குற ஒரு அற்புதங்கள், ஒரு நன்மை கூட நடக்கலையே நம்ம என்ன செஞ்சுட்ருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறவங்க யோசிச்சுட்ருக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஒரு வெறுப்புக்குள்ளே, ஒரு சோர்வுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, போயிடவே கூடாது. ஆண்டவரை தேடுகிற யாரையுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடுகிற தேவனே இல்லை. என் கண்களால் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்த ஒரு 2 பேரை பற்றி இந்த நாளில் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவரை தேடுகிறவர்கள் பெற்ற நன்மைகள், அது அதிகாலையிலே தேடினவர்கள். நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு அக்கா, கேரளாவில் உள்ளவங்க, டெய்லி காலையில் 4:30 அவங்க ரூமில் லைட் போட்டு உட்காந்து மற்ற ஹாஸ்டலில் உள்ள யார் என்ன நினைப்பாங்கன்னு எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. கை தட்டி தனியாக உட்காந்து பாடி தினமும் ஆண்டவரை தேடுவாங்க. ஒரு நாள் கூட அவங்க தேடாத, நான் இருந்த நாட்களில் ஒரு நாளும் அவங்கள ஆண்டவரை தேடாத நாட்களை நான் தேடாமல் விட்ட நாட்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க அந்த காலேஜை முடித்து வெளியே வரும்போது அவங்க படித்தது ஜெனட்டிக்ஸ், ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அதில் அவங்க கோல்டு மெடல் பெற்றாருங்க. அப்போ நான் அதை யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், டெய்லி காலையில் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேடினார்கள். அவங்க என்ன செய்யலை, வெட்கப்படலை. இப்போ அழகாக அமெரிக்காவில் வெல் செட்டில்டாக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம தேடுகிற காரியங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் தேடினதற்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் ஒரு பெரிய நன்மையை கொண்டு உங்கள் கையில் என்ன செய்வார், தருவார். இன்னொரு அழகாக ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6வது அதிகாரம், அதோட 33வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவங்க அந்த அக்கட்டிருந்து நான் கற்றுக்கொண்டது அதுதான். டெய்லி காலையில் முதல் டைமாக ஆண்டர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஆண்டர் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியிலேயே பெஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க. நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப் ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். அப்போ நீங்கள் இந்த நாளில் கொஞ்சம் நம்ம இந்த நியூ இயரில் நிறைய பேர் நல்ல ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க, நான் இனி இந்த நாள்லேருந்து டெய்லி பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன். நீங்கள் ஆரம்பித்த 2-3 நாட்கள்லேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்கள், ஜெபிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும்
நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். அப்போ ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் தான் ஒரு தடையை சாத்தான் என்ன செய்வான், கொண்டு வருவான். நம்ம அதற்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அந்த தடையை கொண்டு வருகிற சாத்தானுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம ஜெபிக்காமல் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 12வது அதிகாரம் அதில் உள்ள 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 12:31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் ஆர்டர் சொல்கிறது நம்ம கர்த்தரை தேடணும். அடுத்தது நம்ம தேட வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நம்ம தேடணும். முதல்ல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை, ராஜ்யம்னா என்ன, நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபிச்சிருப்போம். நீங்கள் நம்ம எதற்காகலாம் ஜெபித்து கொண்டு இருப்போம், வாழ்க்கையில் மெயினாக அன்றாட தேவைகளுக்கு நம்ம ஜெபிப்போம். இன்னும் வரும் காரியங்கள், ஆனால் 2-3 மாதத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள், இன்னும் எதிர்காலத்தில் உள்ள தேவைகள், திட்டங்கள், அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ள தேவைகள், நம்ம பிள்ளைகளின் தேவைகள், நம்ம அன்றாட தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள், சரீர சுகமான தேவைகள், இதற்காகவே நம்ம ஆண்டரை தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குற அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடணும். ஏன்னா நிறைய பேர் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே எனக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கு தாங்கன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான ஜெபம், நம்ம கண்டிப்பாக எங்கே போகணும், இந்த வாழ்க்கையை, பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம என்றைக்கு மரித்தாலும் நம்ம எங்கே போய் சேருகிற ஒரு வாழ்க்கையை தேடணுமா, பரலோகத்துக்குரிய அந்த வாழ்க்கையை நம்ம தேடணும். அப்போ நம்ம அதற்குரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ யாருக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருப்பார். 2 பேருக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு பரலோக ராஜ்யம் யாருக்கெல்லாம் அப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரத்தில் பாருங்கள், ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னொன்று நீ அதே இதில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதில் நிறைய பேருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்துருப்பார். பரலோக ராஜ்யத்தை கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கு கொடுத்துருப்பார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவியில் நம்ம ஒரு எளிமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை தருகிறார். இன்னும் நீதி நிமித்தம் துன்பப்படுங்க, நிறைய நன்மை தான் செய்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவரை நோக்கி நன்மையாக மாத்திரம் இருக்கும்போது அதுக்கு நிறைய துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதா, நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் என்னத்தை தரப்போகிறார், பரலோக ராஜ்யத்தை தரப்போகிறார். ஆனால் டெய்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க, அந்த பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாக எனக்கு ஒரு இடத்த நீங்கள் என்ன செய்யுங்க தாங்க. அதான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் ஒரு 1வது வசனம் இருக்குது. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த ராஜ்யத்தை, நீங்கள் கிறிஸ்துவனுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம தேட வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்து என்ன செஞ்சுட்டார், போயிட்டாரு. அவருடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகள், அங்கே உள்ள மேலானவைகளை தான் நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா தேடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூமிக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும் தேடணும். அதை தான் இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிழைக்கணும், நம்ம பூமியில் இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் பிழைக்கணும். இன்னும் அதற்குரிய அடுத்த காரியங்கள், அடுத்த கட்டம், நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய காரியங்கள், 2 காரியங்களையும் நம்ம தேட வேண்டிய இடம் எதுனா ஆண்டவருடைய சமூகம் தான். என்னாலுமே ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், தேடணும். ஆண்டவரை தேடுகிற யாரையுமே ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் நின்ற யாருக்குமே ஒரு அற்புதம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, அவர் நம்மளை அனுப்பவே இல்லை. அதான் அழகாக சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 105வது அதிகாரம் அதோட 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்குது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். 2வது பாருங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் என்ன செய்யணுமா, தேடணுமா, எப்பொழுதும் தேடணும். எப்பொழுதும் நம்ம பேசுகிறது, நம்மளுடைய இருதயம் யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்மளுடைய கனெக்ஷன் எப்பொழுதும் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் பிழைத்து வாழ முடியும், நம்ம மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் வாழ முடியும். இந்த வருடங்களில், இந்த காலங்களில் நம்ம ஆண்டவர் கூடயே நம்ம எப்பொழுதும் கான்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும்.
அப்படி கான்டாக்டை விட்டுட்டோன்னா நம்மளால் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அதுக்கு தான் தாவீது ராஜா அழகாக சொல்லியிருக்க, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம். தாவீதுல பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஆண்டவரோட கனெக்டில், எப்பொழுது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவர் என்றைக்கு சில நேரங்களில் தடுமாறி இருப்பார். ஆண்டவரை விட்டு விலகுற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றங்கள், சில பாவங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கும், மேற்கொண்டிருக்கும். அப்படி மேற்கொண்ட நேரத்தில் கூட திரும்பியும் ஆண்டவர் சமூகத்தில் தான் அவர் என்ன செய்திருப்பார், விழுந்திருப்பார். அந்த பத்சேபாளுடைய செய்த பாவத்தில் கூட தாவீது அடுத்தது அந்த பிள்ளை, அதை பத்சேபாளுக்கு அவருக்கு பிறந்த பிள்ளை சுகவீனமாய் பிறந்திருக்கும் பொழுது கூட அவர் உடனே ஒரு ஹெசிடேட் ஆகி இருக்கல. ஆண்டவர் சமூகம் திரும்பியும் ஆண்டவருக்கு பாதத்தில் தான் போய் என்ன செய்தார், இருந்தார். எப்படியாட்டு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செஞ்சிட மாட்டார், இந்த பிள்ளைக்கு ஜீவனை தந்துவிட மாட்டாரா என்று அவர் ஜெபித்த பொழுது அந்த காரியத்தில் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுக்கவில்லை என்று தெரிந்தாலும் அவர் அந்த அடுத்தது ஆண்டவர் சமூகத்திலே தான் அவர் என்ன செஞ்சார், இது ஆண்டவரை துதிப்பதையோ அவர் ஆண்டவர் கிட்ட போய் தன்னுடைய பாவத்திற்கான மன்னிப்பு கேட்கறதை எதையுமே அவர் என்ன செய்யலை, விடலை. விளைவு என்னது கிடைச்சிச்சுன்னா அடுத்ததே அவர் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சாலமோன் ராஜாவை ஆண்டவருக்கு என்ன செய்தார், கொடுத்தார். அதே போல தான் சில நேரம் நம்ம ஏதோ ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நிமித்தமாக நம்மளை ஒழுங்காக ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பாவம் உங்களை மேற்கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்படி போய் நிற்க, நம்ம இப்படி ஒரு தவறு செய்துட்டோமே, ஆண்டவர் எப்படி நம்மளை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நம்ம எப்பவும் யாரை தேடிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா ஆண்டவரை தேடின ஒரு காரியத்தில் அவருக்கு என்ன செய்யலை, தோல்வியில். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டு தான் சென்றிருப்பார். விருத்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு நிறையா என்னது வரும், தடைகள் வரதான் செய்யும். தடைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை தேட 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 நீங்கள் நினைக்காத பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அதுதான் திரும்ப இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 105:4 அதை குறித்து கொள்ளுங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், சமூகத்தை நித்தம். ஒவ்வொரு நிமிஷமும் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே சப்பா, அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற சப்பா. அடுத்து ஒருவேளை ராஜா டெய்லி உங்களை தேடுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொருத்தனையில் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களில் ஒரு உற்சாகத்தில் ஆண்டவரை நான் உங்களை தேடுவேன் என்று ஆனால் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயோ போன வருடத்திலேயோ அவங்க ஒரு முடிவெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ நிறைய போராட்டங்கள் நிமித்தமாக, எதிர்பாராத விதமான சில காரியங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக கூட உங்களை தேடுவதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு தடையான காரியங்கள் இருந்தாலும் இசப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி இந்த நேரத்தில் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபிப்பதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே உடைத்து போட்டு ராஜா, ஒவ்வொரு நிமிஷமும் நித்தமும் உங்களை தேடுகிற கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தேடுகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் பிழைக்க செய்ய வல்ல தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.